நியூமராலஜி விஷயம். இப்போ நான் ஒரு நடிகன், நான் வெளியூருக்கு ஷூட்டிங் போறேன். இப்போ வந்து மூட நம்பிக்கை உள்ள நடிகனா இருந்தேன்னா முதல்ல என்ன கேட்ப தெரியுமா? எப்பா எத்தனை நம்பர் ரூம் போட்டிருக்கீங்கப்பா அப்படின்பா. கூட்டுத்தொகை என்ன வருது அப்படின்பா. கூட்டுத்தொகையை பார்த்து பயந்துக்கு 8ஆம் நம்பர் ரூம்பா, ஐயோ வேண்டாம். 13ஆம் நம்பர் ரூம்பா, ஐயோ வேண்டாம். இதெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. எந்த நம்பர் இருந்தாலும் போய் அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு பிரச்சனை வந்துருச்சா உடனே ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும். நான் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட நானும் அவர் கெத்துன்னு ஒரு படம் நடிச்சோம். ஒரு சீன்ல வந்து மேலே ஏறி என்னமோ இப்படி பார்க்கல, அது மகிட்டு அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இங்க அடிபட்டு முட்டி கீழே அடிபட்டு அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா விட்டு அது என்ன உள்ள ரத்தம் கட்டி பெரிய பிரச்சனையாகி போய் ஹாஸ்பிட்டல் போய் அது கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி அந்த பிளட் கிளாட்டை எல்லாம் ரத்த சேங்கிறதெல்லாம் எடுத்தா தாங்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். அதுக்கு எனக்கு டாக்டர் பண்ணிடலாம் அப்படின்னா. எப்போ பண்ணலாங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. நாளைக்கே பண்ணிடலாம் டாக்டர், எனக்கு ஷூட்டிங் போனோம்னா. இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் நேரங்காலம் பார்க்கணுமா அப்படின்னா. இல்லை கண்டிப்பா நான் நேரங்காலம் எல்லாம் பார்ப்பேன் டாக்டர். நல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எப்போ யமகண்டம்னு சொல்லுங்க, அன்னைக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். நீங்க எங்க சும்மா ஏதாச்சும் ரகலையா பண்ணிட்டு. இல்ல டாக்டர் நான் பேசுறதுக்கு எனக்கு மேட்டர் வேணும் இல்ல. இப்படி ஜாதிக்காரனால எந்த பிரயோஜனம் இல்லைங்க. என்ன தாமஸ் ஆல்வா எடிசன் தாங்க நடிகன் ஆக்கினாரு. எனக்கு வந்து இப்படி இப்போ இதைத்தான் நான் சொல்ல முடியும். எனக்கு ஆபரேஷன் வந்து நல்ல செவ்வாய்க்கிழமை கரெக்டான ராகு காலம் யமகண்டா எப்போ இருக்குதோ அப்பதாங்க பண்ணுவேன் புடிவாதம் முடிச்சு, சரி உங்க பிரச்சனை வாங்க, அவரு டயர்ட் ஆயிட்டாரு, உங்க பிரச்சனை வாங்க பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷமா சூப்பரா இருக்கு. ஒரு பிரச்சனையும் கிடையாது.